மீண்டும் ஒரு நூதன மோசடி, ஏமாந்து நிற்கும் மக்கள், தொடர்கதையாகும் மோசடிகளின் புதிய வரலாறுகள். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும். இந்தியாவில் ₹1 திருடினாலும் சரி, 1000 கோடி திருடினாலும் சரி, கேஸ் என்னமோ 420 தான். இந்த 2 பட வசனங்களும் தான் இந்த மோசடிகளுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை மனநிலை. இந்த 2 வசனங்களும் சொல்லுவது மனிதனோட ஆசை தான் ஏமாற்றத்தோட முதல் படிக்கல்னு. நாம் ஏன் தொடர்ந்து ஏமாந்துட்டே இருக்கோம்? 90களில் இது மாதிரி பல ஏமாற்றங்கள் நடந்தது. அப்போ நம்ம என்ன நினைச்சோன்னா, மக்கள் கிட்ட படிப்பறிவு இல்லை, அதனால ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா இப்போ நிலைமை அப்படியா? இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாருமே படித்தவங்க தான். அப்படி இருக்கும்போது இந்த ரொம்ப சிம்பிள். முன்னாடி இருந்தவங்க அவங்க லெவலுக்கு ஏமாந்தாங்க, இப்போ படிச்சவன் லெவலுக்கு ஏமாந்துட்டு இருக்கான். அதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் தான் இந்த FQL ஆப் மோசடி. இதுல மக்கள் எப்படி ஏமாந்தாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த முறை நாம ஏமாறாம இருக்கலாம். முதல்ல என்ன பண்ணாங்க? நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா பணக்காரலாம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை மக்களுக்குள்ள பரவிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த தகவலை, அந்த ஆசையை இந்த நூதன மோசடி கும்பல் பயன்படுத்த ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அவங்க செஞ்சதுதான் ஒரு ஆப் உருவாக்குனாங்க. அந்த ஆப்ல நம்ம முதலீடு பண்ணா அதற்கு ஏற்ற மாதிரி காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சாங்க. காயின்ஸ் சேர ஆரம்பிச்சதும் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இதுக்கான ஈக்குவலண்ட் அமௌண்ட் நமக்கு வந்து சேரும், அதை தேவைப்படும் போது கேஷா விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த நம்பிக்கை வந்ததும் அதுல இன்னும் நிறைய டாப் அப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல பெரும்பாலானவர்கள் விட்ரா பண்ண முயற்சி பண்ணும்போது, அந்த பணத்தை விட்ரா பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்லயே இருக்கட்டும், இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இது இன்னும் டபுள் ஆகும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் சப்போர்ட்ல இருந்து கால் வந்து அவங்கள அந்த பணத்தை அதிலேயே ஹோல்டு பண்ண வச்சாங்க. மக்களும் அதை நம்பி அதுல இன்னும் கூட அதிகமான டாப் அப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல ஆப் செயல்படாம போச்சு. அதுக்கப்புறம் மக்கள் ஏஜென்ட் கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏஜென்ட் கிட்ட இருந்தும் சரியான பதில் வரல. அப்பதான் நம்ம மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்தாங்க மக்கள். இதுல நம்ம வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மோசடிகள் மாறிக்கிட்டே இருக்கு, மோசடி செய்யற முறைகளும் மாறிக்கிட்டே இருக்கு, ஆனா அதனோட அடிப்படை மாறவே இல்லை. அதுதான் மனிதனுடைய ஆசை. அதிக பணம் சம்பாதிக்கணும், குறைஞ்ச நேரத்துல அதிக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை. நம்ம கையில இருக்க பணம் தான் நம்ம பணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அடுத்த மோசடியில ஏமாறாம இருக்கலாம். நான் உங்கள் கரிகாலன், அரசனின் குரல்.